Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய AVERAGEIFs ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, எக்ஸலில் இருக்கக்கூடிய AVERAGEIFs ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாபேஸில் நமக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட டேட்டாவுக்கு மல்டிபிள் க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி அதுக்கான ஆவரேஜை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் AVERAGEIFs. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட இப்போ ஒரு டேட்டா டேபிள் இருக்குது. இதில் வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே, பட் நமக்கு எந்த ஐட்டம்ஸ்க்கான ஆவரேஜ் தேவைன்னா கேக் ஐட்டம்ஸ்க்கான ஆவரேஜ் மட்டும்தான் தேவை. ஓகே, ஸோ இதான் நமக்கு முதல் க்ரைட்டீரியா. ரெண்டாவது க்ரைட்டீரியா என்னென்னா, சவுத் ரீஜனில் சேல்ஸ் ஆன கேக் ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு என்ன தேவை, ஆவரேஜ் தேவை. ஓகே, அண்ட் மூணாவது க்ரைட்டீரியா என்னென்னா, கேக் ஐட்டம் சவுத் ரீஜனில் 12,000க்கு மேலே டோட்டல் சேல்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு ஆவரேஜ் தேவை. ஸோ அப்போது மல்டிபிள் க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி அதுக்கான ஆவரேஜை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் AVERAGEIFs. ஸோ ஈக்குவல் டு AVERAGEIFs ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தெளிவாக கவனிங்க. இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு முதல் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ஆவரேஜ் ரேஞ்ச். ஸோ நமக்கு டோட்டல் சேல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேஞ்ச். அதனால் டோட்டல் சேல்ஸ் வேல்யூ இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நாம் இதை வந்து F4 கொடுத்து ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணணும். பட் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லைங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன், லாக் பண்ணல. பட் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், லாக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கமா கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1. நமக்கு முதல் க்ரைட்டீரியா என்னது, கேக் ஐட்டம் தான் இல்லையா? ஸோ அப்போது ஐட்டம்ஸ் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிடலாம். கமா கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா க்ரைட்டீரியா 1, அதாவது க்ரைட்டீரியா ரேஞ்சுன்னு ஒன்று செலக்ட் பண்ணிங்க இல்லையா, அதில் உங்கள் க்ரைட்டீரியா என்ன, அதாவது ஐட்டம்ஸ் ரேஞ்சுன்னு ஒன்று செலக்ட் பண்ணிங்க இல்லையா, அதில் எந்த குறிப்பிட்ட ஐட்டமை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆவரேஜ் வேணும்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தேவை, கேக்குங்கிற வார்த்தை இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்க்கான ஆவரேஜ் மட்டும்தான் தேவை. ஓகே, நல்லா கவனிங்க, இங்கே வெறும் கேக்குன்னு இல்லை, வெரைட்டி ஆஃப் கேக் ஐட்டம்ஸ் இருக்குது. அப்போது கேக்குங்கிற வார்த்தையை மட்டும் சர்ச் பண்ணி எடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், க்ரைட்டீரியா 1 ஆர்குமெண்ட்டில் டபுள் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுறோங்கிறதுனால ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன சர்ச் பண்ணுறோம், கேக் இல்லையா? ஸோ கேக் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கமா கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் என்ன வருது, நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2. ரெண்டாவது க்ரைட்டீரியா என்னது, ரீஜனை பேஸ் பண்ணி தான் நமக்கு தேவை. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரீஜன் ரேஞ்சை நம்ம கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிடலாம். இதில் கமா கொடுத்ததுக்கப்புறம் க்ரைட்டீரியா 2 என்ன, ரீஜனில் எந்த குறிப்பிட்ட ரீஜனை பேஸ் பண்ணி தேவை, நமக்கு சவுத் ரீஜனை பேஸ் பண்ணி தேவை. அப்போது டபுள் கோட், நமக்கு இந்த வாட்டி சர்ச் பண்ண வேண்டாம், அதனால் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், சவுத் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். ஓகே, நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறோங்கிறதுனால தான் டபுள் கோட் கொடுக்குறோம். நீங்கள் ஒருவேளை நம்பர் டைப் பண்ணுறீங்கன்னா டபுள் கோட் கொடுக்க வேண்டாம். ஓகே, ஒருவேளை நீங்கள் செல் ரெஃபரன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கனாலும் டபுள் கோட் கொடுக்க வேண்டாம். ஓகே, ஸோ கமா கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 3. அப்போ நமக்கு மூணாவது க்ரைட்டீரியா என்னது, டோட்டல் சேல்ஸ் தான் இல்லையா? ஸோ டோட்டல் சேல்ஸ் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிடலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் க்ரைட்டீரியா 3 என்ன, நமக்கு க்ரைட்டீரியா 3 என்னன்னு பார்த்தோம்னா 12,000க்கு மேலே டோட்டல் சேல்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஆவரேஜ் தேவை இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டபுள் கோட் கிரேட்டர் தென் 12,000. ஓகே, அண்ட் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா அப்போ நமக்கு ஆவரேஜ் பார்த்தோம்னா 13,000. ஸோ ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஹெட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+L கொடுத்து ஃபில்டர் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஐட்டம்ஸில் வந்து நமக்கு கேக்குன்னு முடிகிற வார்த்தை இல்லையா, ஸோ எண்ட்ஸ் வித் கேக். ஓகே, அண்ட் அதே மாதிரி சவுத் ரீஜன் மட்டும்தான் தேவை. ஸோ சவுத் அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி டோட்டல் சேல்ஸ் வந்து கிரேட்டர் தென் 12,000 இல்லையா? ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு 4 ஐட்டம் இருக்குது, கரெக்டாக ஆவரேஜ் பார்த்தோம்னா 13,000. ஓகே, ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, AVERAGEIFs ஃபங்க்ஷனில் நாம் வந்து 3 க்ரைட்டீரியா மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கிறோம், யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக க்ரைட்டீரியாஸ் தேவைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 127 ஆப்ஷனல் க்ரைட்டீரியாஸ் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இங்கே கொடுக்க முடியும். ஓகே, பட் அந்தளவுக்கு நமக்கு தேவைப்படாது. பட் நமக்கு தேவைங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ ஏற்கனவே பார்த்தோம்னா ஆவரேஜிஃப் ஃபங்க்ஷனுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதில் பார்த்தோம்னா இன்னுமே நிறைய வைல்ட் கார்ட்ஸ்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த ஃபங்க்ஷனை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.